முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு, தமாக தலைவர் ஜே வாசன், கோமதேக தலைவர் ஈஸ்வரன், நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட அரசியல் தலைவர்களும் விஜயகாந்த் உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தினர். தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் மரியாதைக்குரிய கேப்டன் அவர்களை தன்னுடைய மகனாக, தன்னுடைய அண்ணனாக, தன்னுடைய தம்பியாக இப்படி பாசம் செலுத்தி கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு அனைவருமே வருந்தக்கூடிய ஒரு சூழலிலே கேப்டன் அவர்கள் அனைவரையும் விட்டு சென்றிருக்கிறார். நடிகர்கள் ராம்கி, ஸ்ரீகாந்த், நந்தா, லிவிங்ஸ்டன், ரமேஷ் கண்ணா, டெல்லி கணேஷ், தாமு, ஜெயபிரகாஷ், அனுமோகன், நடிகைகள் குஷ்பு, நளினி, நிரோஷா உள்ளிட்டோர் விஜயகாந்துக்கு கண்ணீர் மல்க இறுதி அஞ்சலி செலுத்தினர். விஜயகாந்தின் நீண்ட நாள் நண்பர்களான ராதாரவி, பாகை சந்திரசேகர் ஆகியோர் தங்கள் நண்பருக்கு பிரியா விடை அளித்தனர். அவருடைய குணத்தினாலையும் அவருடைய லீடர்ஷிப் குவாலிட்டினாலையும் தான் கேப்டன் பேர். இயக்குநர்கள் பாக்யராஜ், பார்த்திபன், சுரேஷ் கிருஷ்ணா, சித்ரா லக்ஷ்மணன், வசந்த், சுந்தர்சி, ஏஎல் விஜய், இசையமைப்பாளர் தேவா, அவரது மகன் ஸ்ரீகாந்த் தேவா ஆகியோரும் விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்தினர். விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய நடிகர்கள் ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன், பிரேமலதா மற்றும் அவரது மகன்களுக்கு ஆறுதல் கூறினர். அந்த நட்புக்கு இலக்கணம் விஜயகாந்த் அவர்கள். இவர்கிட்ட எனக்கு பிடிச்சது என்னன்னா, இவர்கிட்ட எந்த அளவு பணிவு இருக்கோ அந்த அளவு நியாயமான கோபமும் வரும். மத்திய அரசு மற்றும் பிரதமர் மோடி சார்பில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மலர் வளையம் வைத்து விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்தினார். பின்னர் பிரேமலதா மற்றும் அவரது மகன்களுக்கு நிர்மலா சீதாராமன் ஆறுதல் தெரிவித்தார். அவருடன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். நான் சாப்பிட்றதா அவங்களும் சாப்பிடுவாங்க, அவங்க சாப்பிட்றதான் நானும் சாப்பிடுவேன். இதுல பாகுபாடு வேறுபாடு ஒன்றும் இருக்காது. இறுதியாக ஆளுநர் RN ரவி விஜயகாந்தின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து இறுதி அஞ்சலி செலுத்தி பிரேமலதாவுக்கு ஆறுதல் கூறினார். இதைத் தொடர்ந்து பகல் 2:45 மணிக்கு தீவுத்திடலிலிருந்து அலங்கரிக்கப்பட்ட லாரியில் வைத்து விஜயகாந்தின் உடல் கோயம்பேடு தேமுதிக அலுவலகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. வழி நெடுகிலும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். கேப்டன் கேப்டன் என்று முழக்கமிட்டபடி பலர் விஜயகாந்தின் உடல் வைக்கப்பட்ட கண்ணாடி பேழை மீது மலர்களை தூவினர். விஜயகாந்தின் மகன்கள் விஜய பிரபாகரன் மற்றும் சண்முக பாண்டியன் அஞ்சலி செலுத்திய மக்களுக்கு கண்ணீர் மல்க கைகூப்பி நன்றி தெரிவித்தனர்.